வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் 2025க்கான இங்கிலீஷ் சிலபஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம கிராமர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிராமரில் நம்ம நிறைய டாபிக்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வேர்ப்ஸில் வந்து ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட்டிசிபிள்ஸை நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் என்னென்னலாம் ஃபார்மேட், என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ரெஃபர் அப்படின்னும் போது அது இடியோட முடியுதா, வெறும் அந்த இடி முடியுதா, இல்லை வெறும் டி முடியுதா, என்னு முடியுதா, கான்சனன்ட்டே டபுள் ஆகுதா, ஐஇடின்னு முடியுதா, ஸோ எங்கெங்கே என்னென்ன மாதிரி முடியுதான் பார்த்தோம். பட் இதெல்லாமே நமக்கு காமன் சென்ஸ், நமக்கு காமன் சென்ஸ் மீனிங் நம்ம இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஓகே, ஸோ வி நீட் நாட் ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அதனால நமக்கு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற அளவுக்கு இல்லை, பிகாஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஃபார் ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ரொம்ப பழகிட்டோம், நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய ஓவர்லுக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதனால தான் நம்ம என்ன நினச்சோன்னா, சரி ஓகே இங்கெல்லாம் கொடுத்துட்டா ஓகே ஒரு விஷுவல் ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும். இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ மக்கடிக்க வேண்டிய விஷயமே கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சில பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இன்னுமே சில ஃபார்ம்ஸ் இருக்குது. இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபார்மேட் நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஃபர்ன்ற வேர்ப் வந்து ரெஃபர்ட், ஸ்டாப் வந்து ஸ்டாப்ட், கிராப் வந்து கிராப்ட், ட்ராப் வந்து ட்ராப்ட். எப்படி அந்த லாஸ்ட் லெட்டர் அந்த கான்சனன்ட் டபுள் ஆகி இடி வருதுன்றதான் உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் இந்த ஸ்பெல்லிங்கில் வந்து ரெஃபர்டை வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் தான், பட் நமக்கு எதுவும் தெரியாது. ரெஃபர்டை நம்ம வெறும் ஆர்இடி நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் ட்ராப்டு, டிப்டு, ஸ்கிப்டு. ஸோ இவங்களெல்லாம் வந்து வி மைட் டென் டு ஓவர்லுக் இட். ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ யூசிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், பார்ட்டிசிபிள்ஸை இப்போ ஜெரண்டே நம்ம எப்படி பார்த்தோம், இன்ஃபினிட்டிவே நம்ம எப்படி பார்த்தோம். அவங்க வேர்பாக மட்டும் இல்லாமல் வேர்பு இருக்க வேண்டிய இடத்துல வந்து அட்ஜெக்டிவாவோ இல்லை நவுனாவோ இல்லை அட்வர்பாவோ அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த பார்ட்டிசிபிள், இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது ஒரு வேர்பு. அவங்க இங்கே அட்ஜெக்டிவாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஃபர்காட் மை ரன்னிங் ஷூஸ். ஓகே, ஸோ இங்கே ரன்னிங்ன்றது என்ன, அது ஒரு வேர்பு. ஆக்சுவலாக ரன்னிங்னா என்ன, அது ஒரு வேர்ப். பட் இங்கே அவங்க என்னவா இருக்காங்க, ரன்னிங்கை பற்றியே அவங்க பேசலை, அவங்க ஷூ பற்றி பேசுகிறாங்க. அந்த ஷூ என்ன ஷூ, அது ரன்னிங் ஷூ. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன ஷூ, அது எப்படி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்ல போகிறோம், அவங்க அட்ஜெக்டிவ் தானே. த கேர்ள் வாஸ் பியூட்டிஃபுல், த பெயிண்டிங் வாஸ் அமேசிங் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்க, அது த அமேசிங் புக், த பியூட்டிஃபுல் கேர்ள், த டால் பாய், த ஹேண்ட்ஸம் மேன் அப்படி சொல்லும் போது அந்த மேன் அவன் என்னவா இருக்கான், ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். த கேர்ள் அவன் என்னவா இருக்கா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ இங்கே இந்த ஷூ என்ன ஷூ, அது ரன்னிங் ஷூ. ஸோ அது ரன்னிங்ன்றது ஒரு வேர்பாக இருந்தாலும், அது இங்கே ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தாலும், ஆனால் இங்கே அவங்க ஒரு அட்ஜெக்டிவாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஐ ஃபர்காட் மை வாட், யூ ஃபர்காட் மை ரன்னிங் ஷூஸ். அங்கே ரன்னிங் ஷூஸ்ன்றது மொத்தமாக ஒரு நவுன், இங்கே ஷூஸ்ன்றது பர்டிகுலர்லி ஒரு நவுன். அந்த ஷூஸ் என்ன ஷூஸ் அப்படின்னும் போது அங்கே ரன்னிங்ன்றது ஒரு அட்ஜெக்டிவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், டிட் யூ பை த வாஷிங் சோப், என்ன சோப், வாஷிங் சோப். ஸோ வாஷிங்ன்றது அது என்னதான் வேர்பாக இருந்தாலும் அது இங்கே வந்து அட்ஜெக்டிவாக தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டிட் யூ ஆட் பேக்கிங் சோடா டு யுவர் கேக் பேட்டர், என்ன சோடா, பேக்கிங் சோடா. ஸோ அங்கே இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்காங்க. நீங்கள் ஜெராண்டுன்னு கூட இவங்களை வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் இவங்க நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஜெராண்டுன்றது அதுவே தனியாக ஒரு ஆக்ஷனாக வரும். பட் இங்கே என்ன இருக்குது, இவங்க வந்து ஒரு வேர்போட ஒரு நவுனோட இவங்க அப்படியே சேர்ந்து வராங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ ஐ திங்க் த வாஷிங் மிஷின் ஹாஸ் அ ப்ராப்ளம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், வாஷிங் மிஷின் மொத்தமாகவே ஒரு ஜெரண்டுன்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, மெஷின் இருக்குது, என்ன மெஷின், வாஷிங் மிஷின். ஸோ இங்கே வந்து அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாகவும் அது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு அந்த கான்டெக்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் எப்படின்னு நீங்கள் அவங்கள டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ரம்யா யூசஸ் சீலிங் டேப் டு க்ளோஸ் த ஹோல்ஸ் ஃபார் த டைம் பீயிங். ஸோ அங்கே சீலிங் டேப் இருக்குல்ல, என்ன டேப், சீலிங் டேப். ஸோ சீலிங் தான் இங்கே வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். Okay, so using present participles to form
கண்டினியூஸ் டென்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் அது ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி தான் அதோட விஷுவல் அப்பியரன்ஸே நமக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதோட யூசேஜும் அப்படி தான் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆர் யூ டேக்கிங் த மெடிசன்ஸ் ரெகுலர்லி? ஸோ இப்போ என்ன இருக்குது, வர் யூ டேக்கிங்னா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நீ முன்னாடி எடுத்தியா அப்படி கேட்குறாங்க. பட் இப்போ ஆர் யூ தானே கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ப்ரெசன்ட். ஸோ இங்கே டேக்கிங் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இங்கே மாறுது. ஓகே, ஸோ ஆர் யூ டேக்கிங் த மெடிசன்ஸ் ரெகுலர்லி அப்படின்னும் போது இங்கே அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸாக நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வி ஆர் making progress. They will be leaving in some time. How long have you been waiting for me? I have been trying to find a solution. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேன்னு முடியுது இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இங்கே கண்டினியூஸ் ஃபார்மில் தான் இருக்காங்க. we are making process. They will be leaving in some time. How long have you been waiting for me? So I have been trying to find. ஸோ அது நடந்துகிட்டே இருக்குது, அது இன்னும் முடியலை. ஸோ அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ஸில் இருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் யூஸிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ். பாஸ்ட்னா அங்கே இங்கெல்லாம் இல்லை, இடி அந்த ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹீ ஹேஸ் அ ப்ரோக்கன் ரிப். அந்த எப்படி இருக்குது, ப்ரோக்கன் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால அது எப்படி இருக்குன்னு ஆன்சர் பண்ணால் அது ஒரு அட்ஜெக்டிவ். கரெக்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னு ஆன்சர் பண்ணால் அது ஒரு அட்ஜெக்டிவ். கரெக்ட். ஸோ ஹீ ஹேஸ் அ ப்ரோக்கன் ரிப். The frightened little girl ran to her mother. இங்கே frightened girl என்ன ஆனா frightened. ஓகே, ஸோ frightened little girl she ran to her mother. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே frightened தான் வந்து past participle. ஓகே, ஸோ my brother loves roasted meat. Your sister seems to be the most loved person. இங்கே most தான் இங்கே இது. ஓகே, past participle. I bought a pair of colored sunglasses for my brother. ஸோ colored அப்படி தான் இங்கே past participle. ஓகே, ஸோ அடுத்தது என்ன, using past participles to form perfect tenses. Perfect tenses na mudinju pochu. Okay, so I would have loved to see you on my birthday. So would have loved. Okay, நம்ம பார்த்துருக்கோம் will or shall plus have plus verb ed இதை நம்ம already tensesலேயே நம்ம பார்த்தோம். Correct. So I would have loved to see you on my birthday. She has worked so hard for this day. So she has worked she has worked so hard for this day. The children had expected a few games today. Nobody knew who had taken the bag. We have packed sandwiches for the trip. So inga had worked, had expected, had taken, have packed, have loved. இவங்க எல்லாருமே வந்து present perfect or past perfect tense. Okay, has, have na present perfect. Had plus verb edனா வந்து அவங்கெல்லாம் வந்து past perfect. ஓகே, ஸோ யார் பக்கத்தில் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ had taken, had run, had swum, had written, had spoken, had drawn. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த வேர்போட எங்கே வராங்க எப்படி வராங்கன்றதை பார்த்து தான் அவங்க பர்ஃபெக்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸான்றதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ஸ்னாலே சிம்பிள், இவங்க 3 பேருமே சிம்பிள் தான். ஓகே, இன்ஃபினிட்டிவ்ஸும் சரி, ஜெரம்ஸும் சரி, அப்புறம் வந்து பார்ட்டிசிபிள்ஸும் சரி, அவங்க எல்லாரும் 3 பேருமே வேர்ப்ஸ் தான். அவங்க எங்கெங்கே எப்படி இருக்காங்க, ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, இவங்க பக்கத்தில் இவங்க வந்தால் இவங்க இப்படி தான்ப்பா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் மற்றபடி அது சொல்லிச்சு தான், அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், கொஷின் டேக். ஸோ இந்த கொஷின் டேக்கில் எப்போவுமே நமக்கு கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் டவுட் படுறதுக்கு ஒரு இதுவே கிடையாது. பிகாஸ் 1000% கொஷின் டேக்லேருந்து கொஷின் வரும். இப்போலாம் வந்து நமக்கு நிறைய டஃப்பான கொஷின்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படின்னு நம்ம சிம்பிளாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். பட் இப்போது இந்த லாஸ்ட்டாக வந்த குரூப் 2லேயுமே சரி, முன்னாடி இருந்த குரூப் 2லேயும் சரி, கொஷின் டேக்ஸ் வந்து கொஞ்சம் இட் இஸ் நாட் வெரி அப்ராப்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. பார்த்தோன்னே அப்படியெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் உங்களை படிக்க வைக்கிறாங்க. சிலதெல்லாம் வந்து நீங்கள் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் படிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் அடுத்த 2 ஆப்ஷன் படிக்கவே வேண்டாம். பட் இப்போலாம் வந்து கொஷின் டேக்ஸில் உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு படிக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 4 ஆப்ஷன்ஸுமே ஈக்குவலாக சேலஞ்சிங்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸில் இங்கே பாசிட்டிவ் இருக்கா, இங்கே நெகட்டிவ் இருக்கா, சில கொஷின்ஸில் 2மே பாசிட்டிவாக இருக்கலாம், 2மே நெகட்டிவாக இருக்கலாம். அங்கே எந்த சென்ஸை உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்.
கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கொஸ்டின் டேக்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஹேண்ட்ஸ் டவுன் உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின் வரும். அண்ட் இதில் வந்து பேசிக் ரூல்ஸ் தானே, ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது, சில இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே we are sorted. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. கரெக்ட். ஸோ கொஸ்டின் டேக்னா என்ன, கொஸ்டின் டேக்ன்றது அந்த டேக்னா பொதுவாக என்ன, இட் இஸ் அன் அடிஷன். கரெக்டாக, இப்போ ஒரு பில்லில் ஒரு டேக் இருக்குன்னா அந்த ட்ரெஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் ஒரு டேக், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். கரெக்டாக, அதுதான் நம்ம டேகுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல அது ஒரு எக்ஸ்ட்ராவாக அது ஒன்று வருது, பட் அது இல்லைன்னா அங்கே ஒரு வேல்யூவே இல்லையே. கரெக்டாக, ஸோ அதுதான் வந்து அதோட வேல்யூவே சொல்ல போகுது. ஒரு கடையில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, அங்கே பில்லே இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரெஸ் 100 ரூபாவா 500 ரூபாவா 50 ரூபாவா நமக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ டேக்ஸ் ஆர் வேல்யூபிள் பட் தேர் வெரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். ஸோ கொஸ்டின் டேக்னா என்ன, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே நீங்கள் சின்னதாக இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ மீனிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு எம்பசைஸ் பண்ணுறீங்க ஒரு ஆன்சருக்காக. ஓகே, ஹவு லாங் ஹேவ் யூ பின் டூயிங் திஸ். ஸோ இப்படி நீங்கள் கேட்கும் போது இது ஒரு சாதா கொஸ்டின். கரெக்ட். யூ ஹேவ் பின் டேக்கிங் ஸோ லாங் ஹேவன்ட் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளை ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்குது. என்னப்பா நம்மளை இப்படி மிரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் வந்து கொஸ்டின் டேக். ஓகே, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இஸ்ன்ட் ஷீ, விச் மீன்ஸ் என்ன, நீங்கள் பியூட்டிஃபுல் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆன்சரை நீங்களே தூண்டுறீங்க, நீங்கள் அதை கேட்குறீங்க, யூ ஆர் ஃபோர்ஸிங் இட், யூ ஆர் ஆஸ்கிங் இட். அதுதான் வந்து நம்ம கொஸ்டின் டேக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ, ஒரு அடிஷ்னல் ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் இங்கே கொஸ்டின் டேக். கரெக்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் டேக் இஸ் a short phrase that's added to the end of the statement to turn it into a question or to check that the statement is correct. Okay, so she is a doctor, isn't she? கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டீங்க, அதோடவே முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே தனியாக ஒரு வேல்யூ இருக்குது, அதில் வேல்யூ இருக்குது, அர்த்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி கேட்குற அந்த டேக் வந்து அதை திருப்பி எம்பசைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டேக். ஓகே, ஸோ கொஸ்டின் டேக்ஸ் ஆர் மோர் காமன் இன் ஸ்பீக்கிங் தென் ரைட்டிங். ஸோ கொஸ்டின் டேக்ஸ் நம்ம பொதுவாக நம்ம இந்த எஸ்ஏ ரைட்டிங்லலாம் நம்ம டேக்ஸை யூஸ் பண்ணுவோம். நோ, இல்லை நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோமா, இல்லை பாலிசி நோட்டு, ஜியோ சரி, லெட்டர்ஸ் சரி, நம்ம எங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுவோமா? No, we don't do that because அங்கே அது போதும். It is a good thing. Tomorrow is a holiday. Tomorrow is a holiday, isn't it? அப்படிலாம் நம்ம யாருமே எழுத மாட்டோம். கரெக்ட். ஸோ இது வந்து ரைட்டிங்கில் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் ஸ்பீக்கிங்கில் தான் இருக்குது. இது பேசும்போது ஏன் இது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லைவ்லினஸ் கொண்டு வரதுக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோனோ இல்லை ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டோனோ. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ ஆம்ப் அப் யுவர் லாங்குவேஜ். அதுதான் இங்கே உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நமக்கு பேசிக் இங்கிலீஷும் நம்ம பேசலாம், ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷும் பேசலாம், இல்லை கிளாசிக் இங்கிலீஷும் பேசலாம். இது நம்மளோட விஷயம் தான். நம்ம எங்கே என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசுகிறோம், அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹேவ் டு நோ யுவர் ஆடியன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் த ரைட் லாங்குவேஜ் ஃபார் தேம். ஓகே, ஸோ பொலாரிட்டி தான் இங்கே கொஸ்டின் டேக்ல இருக்க பேசிக்கான ரூலுங்க. பொலாரிட்டினா என்ன, இங்கே நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவ். ஷி இஸ் அ டாக்டர், isn't she அப்படின்னு தான் கேட்பீங்களே தவிர இஸ் ஷி அப்படின்னு கேட்கக்கூடாது, அது தப்பு. நீங்கள் தான் ஷீ இஸ் அ டாக்டர்னு சொல்லிட்டீங்க, திருப்பி என்ன இஸ் ஷீன்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. ஷீ இஸ் அ டாக்டர், isn't she? He is a good boy, aren't he? She is writing it, isn't she? ஸோ இப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இங்கே ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். இதுதான் பொலாரிட்டி. இதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல், இதான் வந்து ஒன்லி ரூல் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ த கொஸ்டின் டேக் ஆஃபன் கான்ட்ராஸ்ட் வித் த பொலாரிட்டி ஆஃப் த மெயின் சென்டென்ஸ். இஃப் த மெயின் சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ், த கொஸ்டின் டேக் இஸ் நெகட்டிவ். அண்ட் இஃப் த கொஸ்டின் டேக் இங்கே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ சிம்பிள், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் திருப்பி ரீஎம்பசைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன, இன்டோனேஷன். த இன்டோனேஷன் ஆஃப் த கொஸ்டின் டேக் கேன் சேஞ்ச் த மீனிங். ஓகே, நம்ம சொல்லுவோம்ல இன்டோனேஷன் என்ன, சவுண்டு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. ஷீ இஸ் அ குட் டாக்டர், isn't she? ஷீ இஸ் அ குட் டாக்டர், isn't she? ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து வேல்யூ இருக்குது, ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து பேசுகிற ஸ்போக்கனில் தான் உங்களுக்கு தெரிய போகுதுன்றதுனால அந்த இன்டோனேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அ ரைசிங் இன்டோனேஷன் மேக்ஸ் இட் சவுண்ட் லைக் அ ரியல் கொஸ்டின், while a falling intonation makes it sound more like a statement. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஷீ இஸ் அ குட் டாக்டர், isn't she அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் அதை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க.
சொல்கிறீங்க, which means you're not very sure about it. Okay, she's a good doctor, isn't she? அப்படின்னும் போது அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குட் டாக்டர் தான்ப்பா, அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப சத்தமாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டவுட் இருக்கு மாதிரி அர்த்தம். ஓகே, நாட் அர்த்தம், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இல்யூஷன், அவ்வளோதான். பட் இங்கே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் ரொம்ப லோ கீயாக அப்படி சொல்லும் போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு ரீஅஷூரன்ஸ், அதுக்காக தான் கேட்குறீங்க. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை intonation is very important for question tags. Okay, perhaps everything intonation is important, but இங்கே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் அந்த அவங்கள பேச்சில் தானே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் பேசும்போது தான் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த டோனில் பேச போகிறீங்க அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். Okay, so formனா என்ன, எந்த ஃபார்மில் அது இருக்குது. ஓகே, ஸோ யூஸ் த சேம் ஆக்ஸிலரி வேர்ப் ஆஸ் த மெயின் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, இஃப் தேர் இஸ், அதாவது இங்கே எஸ்ன்னு இருந்தால் இங்கே எஸ்ன்னு தான் இருக்கும், இங்கே ஆறுன்னுங்கன்னா இங்கே ஆன்ட்டு தான் இருக்கும். இங்கே என்ன ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். இங்கே இஸ்ஸு போட்டுட்டு நீங்கள் ஹேவோ இல்லை வந்து வேறு எதாவது போட்டிங்கன்னா தட் இஸ் ராங், அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே ஃபார்ம் தான் இங்கே இருக்கணும். இஃப் தேர் இஸ் நோ ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னா யூஸ் டூ or did, இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. she loves music, doesn't she? she doesn't love music, does she? ஸோ அங்கே நீங்கள் போட போகிறீங்க. ஸோ which means அங்கே எதுவுமே இல்லை, இஸ்ஸும் இல்லை, ஹேஸும் இல்லை, வாஸும் இல்லை, வேறும் இல்லை, அப்படி எதுவுமே இல்லைன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, do or did நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ யூஸ் a comma before the question tag and a subject pronoun at the end. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்பாட் த எரரில் இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பட் இதில் எஸ்எஸ்சி லெவலில் தான் இந்த மாதிரி ஸ்பாட் த எரர்ஸ் வரும். நம்மளோட ஸ்பாட் த எரர்ஸ் இவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டமாலாம் நமக்கு இருக்காது. இல்லை, நமக்கு வந்து ஒரு பேசிக் சேலஞ்சிங் லெவலில் தான் இருக்குமே தவிர ரொம்பலாம் இருக்காது. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். ஒரு கொஸ்டின் டேக்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அது பக்கத்தில் ஒரு கமா போடணும், மேண்டேட்டரி, கண்டிப்பாக போடணும். போடாமல் நீங்கள் அது போடவே இல்லைன்னா எது டேக்னே உங்களுக்கு தெரியாது. டேக்னா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் இல்லை, அது உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா அது எக்ஸ்ட்ராவே இல்லை, அது அந்த ஸ்டேட்மெண்ட்டோடவே சேர்ந்த மாதிரி இருக்கும். தென் தட் இஸ் ராங். இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே கடைசியில் ஒரு கமா போடணும். அண்ட் அந்த கொஷின் டேக்கில் கடைசியில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் இருக்கணும். ப்ரோனவுன்னா என்ன, doesn't she, doesn't it, is it not, இப்படின்லாம் கேட்கும் போது நீங்கள் வந்து அங்கே ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யார் பற்றி பேசுகிறீங்க அவங்க தான் அங்கேயே இருக்கணும். இங்கே ஷீனா இங்கேயும் ஹீன் தான் இருக்கணும், இங்கே ஹீனா இங்கேயும் ஹீ தான் இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் பேச போகிறீங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ யார் எங்கே இருக்கணும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதில் நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேசஸ்னால் என்ன, ஃபார் நெகட்டிவ் adverbs லைக் never, rarely, seldom, hardly, barely, scarcely, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா the question tag is always positive. சிம்பிள் ரூலில் நமக்கு என்ன தெரியும், பேசிக் ரூல் நமக்கு என்ன தெரியும், போலாரிட்டின்னு தெரியும். நெவர்னா என்ன, அது ஆப்போசிட் தானே, நெகட்டிவ் தானே, அப்போ இங்கே பாசிட்டிவ் தானே வரணும். ரேர்லின்னு என்ன, அதுவும் நெகட்டிவ், அவங்க பண்ணவே இல்லை. ஷி ரேர்லி கம்ஸ் டு ஒர்க் அப்படின்னா அவங்க வரவே மாட்டாங்க. ஷி செல்டம் கம்ஸ் டு ஒர்க்னா, செல்டம்னாலும் ரேர்லி தான். ஷி செல்டம் கம்ஸ் டு ஒர்க்னா அவங்க வரல. ஸோ டஸ் ஷி வில் ஷி, எஸ் ஷி, இப்படி தானே கேட்பேங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியணும் அது என்ன அர்த்தம். பேசிக் ரூல் ஒன்று தான், அதில் எந்த எக்ஸெப்ஷன் இல்லை. பட் அங்கே இஸ் நாட், ஆர் நாட், அப்படி அங்கே நாட்ன்ற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் மீனிங் ஒன்று தான். ஸோ அதில் நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. கரெக்ட். ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கார்ஸ்லி, இவங்க எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்டாக. ஹி ஹார்ட்லி கம்ஸ் ஃபார் ஒர்க், ஹி ஹார்ட்லி டஸ் எனி ஸ்டடிங், ஹி ஹார்ட்லி டஸ் சிங்கிங் அப்படின்னா அவன் பண்ணவே இல்லை, அவன் பாடவே இல்லை, அவன் படிக்கவே இல்லை, இல்லை இல்லை இல்லை. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் a negative sentence and obviously your question tag has to be positive. Simple. Yeah, so examples என்ன, you are coming to the party, aren't you? இங்கே என்ன இருக்குது, you are. ஸோ அதனால aren't you. ஓகே, ஸோ the earth is bigger than the moon, isn't it? the earth is bigger. ஸோ isன்றதுனால அங்கே திருப்பி is it not அப்படி தான் நீங்கள் கேட்பீங்க. Asian people don't like rice, do they? ஸோ இங்கே don't இருக்கு, ஸோ do வரும். ஓகே, ஸோ பீப்புள்னால do themலாம் கேட்கக்கூடாது, do they அப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, ஸோ he never came again, did he? ஸோ இங்கே நெவர்ன்றது என்ன, ஒரு நெகட்டிவ் வேர்ப். ஸோ இங்கே வந்து இங்கே வேறு எந்த வேர்புமே
எதுவுமே இல்லைல்ல, ஆக்ஸிலரி வேர்ப், பி வேர்ப், இஸ் வேர்ப், ஹேவ் வேர்ப் எதுவுமே இல்லை. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம், டூ ஆர் டிட்னு தான் கேட்க போகிறோம். ஸோ ஹி நெவர் கேம்ன்றதுனால அதுவே பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே நீங்கள் டூ வரக்கூடாது, இங்கே டிட் தான் வரணும். கரெக்ட். ஹி நெவர் கேம் அகேன், டிட் தே, இப்படி தான் நீங்கள் கேட்பீங்க. ஓகே, ஸோ ஹி நெவர் கேம் அகேன், டிட் தே, அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ரூல்ஸ். ஸோ இங்கே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் இதான் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் கொஷின் டேக்ஸ். ஓகே, ஸோ ஷாயினா இஸ் த நியூ லீட், இஸ் ஷி அப்படின்னு வருமா? இல்லை. கரெக்டாக, அவங்க தான் இஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அப்போ அங்கே கொஷின் டேக் இஸ்இன் ஷி அப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது. தே ஹாவ் கன்ஃபர்ம்ட், ஹேவன் தே? தருண் அண்ட் வருண் ஆர் ஆன் தி வே டு தி ஏர்போர்ட். aren't they? இங்கே ஆர் வருது, ஸோ அதனால் aren't they? ஓகே, her father is a doctor, isn't she? Okay, is a doctor என்றால் isn't he? So the baby elephant that fell into the well was rescued by the locals, wasn't it? எங்கே அந்த வேர்புன்றது நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் பேசும்போதே, அது நீங்கள் அந்த கொஷனை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வாஸா, இஸ்ஸா, ஹேவா, ஹேஸா, இவங்க 4 பேர் தான் இருக்க போகிறாங்க. கரெக்ட். ஸோ அதில் யார் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். யாரை பற்றி பேசுனீங்கன்றதை கரெக்டாக இருக்கணும். பிகாஸ் உங்கள் ஆப்ஷன்ஸுமே வந்து ஹீ, ஷீ, டூ, தே இப்படி தான் அவங்க மாற்றுவாங்க. ரொம்ப ரேண்டமாலாம் உங்களுக்கு சும்மாலாம் ஒரு ஆப்ஷன்ஸை மாற்ற மாட்டாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக தான் மாற்றுவாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ வந்து தருண் அண்ட் வருண் ஆர் ஆன் தி வே டு தி ஏர்போர்ட், ஆண்ட் தே பதிலாக ஆண்ட் தெம் அப்படின்னு கேட்பாங்க, ஆண்ட் ஹீ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இட் இஸ் நாட் அப்ரப்ட்லி அ ராங் ஆப்ஷன். ஸோ பட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஆண்ட் தெம் வருமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களை ஒரு 5 செகண்ட்ஸ் ஆச்சும் உங்களுக்கு அது யோசிக்க வைக்கணும்னா அப்போவே உங்களோட பேசிக்ஸ் ராங். உங்களுக்கு இதிலெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஆண்ட் தே, ஆண்ட் வி, ஆண்ட் ஆஸ் இப்படி தான் நீங்கள் இருக்கணும். ஆண்ட் தெம்ன்றது இங்கே வராது. Okay, so the baby elephant that fell into the well was rescued by the locals, wasn't it? யார் பற்றி பேசுகிறாங்க? அந்த எலிஃபெண்ட் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ wasn't they, weren't they அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எலிஃபெண்ட் was rescued by locals னா wasn't it. ஸோ இந்த locals பற்றி நீங்கள் பேசவே இல்லை, இந்த elephant பற்றி was பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. ஸோ wasn't it அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, ஸோ arranging transport and accommodation for the guest had been the first priority, hadn't it? ஓகே, ஏன்னா இங்கே had been their first priority இருக்குது. ஸோ hadn't it அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, ஸோ you like cookies, don't you? ஸோ இங்கே வந்து எந்த வேர்புமே இல்லையே, இஸ்ஸுமே இல்லை, வாஸுமே இல்லை, வேறுமே இல்லை, ஹேஸ் இல்லை, ஹேவ் இல்லை, ஹேட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே தான் நீங்கள் வந்து டூவோ டிட்டோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஓகே, ஸோ யூ லைக் குக்கீஸ், டோன்ட் யூ? யூ லைக் ரீடிங், டோன்ட் யூ? யூ டோன்ட் லைக் இட், டூ யூ? யூ டூ வாக்கிங், டோன்ட் யூ? ஸோ இப்படி வந்து இங்கே டூ எதுவுமே இல்லைன்னா நீங்கள் டூ யூ, டோன்ட் யூ, டின்ட் யூ, டசன்ட் தே இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ பிரிங் மீ சம் டிஷ்யூ பேப்பர்ஸ், வில் யூ? ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லையே. கரெக்டா? ஸோ இங்கே வந்து பிரிங் மீன் இருக்கே தவிர இங்கே வேறு எந்த வேர்புமே இல்லையே. வில்லா, ஹேஸா, ஹேவா, ஹேடா எதுவுமே இல்லை. ஸோ அப்படி என்ன இருக்கும்? ஸோ பிரிங் மீன்றதுமே ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ் தான். அப்போ won't you தானே வரணும். அப்படின்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ், ரெக்வெஸ்ட் அங்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வில் யூ, கேன் யூ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ரூலில் இல்லை மேம், நீங்கள் பிரிங் சொல்ல won't you bring இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. வில் யூ இந்த மாதிரி ஒரு ரூல், ஒரு ஆர்டர், ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து வில் யூ, கேன் யூ, ஷால் யூ இந்த மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ தே பாட் அ நியூ எல்இடி டெலிவிஷன், டின்ட் தே? ஸோ தே பாட்னு இருக்குல்ல, அங்கே வேறு எந்த வேர்புமே இல்லைல்ல. ஸோ அங்கே டிட்டுன்னு தான் வரும், இல்லாட்டி வந்து டூவர், டிட்டு, டின்ட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது ஆல்ரெடி பாட், இதுவே வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால தே பாட் அ நியூ எல்இடி டெலிவிஷன், டின்ட் தே அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. யூ ஹாவ் பின் லுக்கிங் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட், ஹேவன்ட் யூ? ஸோ இங்கே ஹேவ் இருக்குல்ல, ஸோ அதனால் ஹேவன்ட் யூ அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் கொஷின் டேக்ஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் பாசிட்டிவ் கொஷின் டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸோட நீங்கள் எப்படி இது பண்ண போகிறீங்க? அப்படியே உல்ட்டா தானே. ஸோ ரித்து அண்ட் பிருந்தா were not the best of friends from the start, were they?
ஸோ அங்கேயே நீங்கள் சொல்லிட்டீங்க were not அப்படின்னு. ஸோ were notன்னு சொல்லும் போது உங்கள் ஆப்ஷன் என்ன இருக்க போகுது, were they அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஷீனா will not be attending the ceremony. will she? ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, will not சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இவங்களோட ஆப்போசிட் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ will not இருக்கும் போது இவங்களோட ஆப்போசிட் என்ன, will she அப்படி தான் இருக்க போகுது. ஸோ she would not have done that. would she? ஸோ இங்கே ஆல்ரெடி would not இருக்குது. ஸோ ஆப்போசிட் என்ன, would she அவ்வளோதானே. ஓகே, ஸோ they have not arrived yet. have they? ஸோ they have not done it. ஸோ have not இருக்கும்போது அப்படியே சிம்பிளாக அப்படியே அதோட ஆப்போசிட் அவ்வளோதான். வேறு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அங்கே எதுவுமே இல்லைனா தான் do or did நீங்கள் மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட், buying a new car when you already had a loan wasn't a good idea. was it அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ அங்கேயே வந்து wasn't அப்படின்னு சொல்லிட்டாங்க. it was not அப்படின்னு சொல்லும் போது அதோட ஆப்போசிட் என்ன, was it அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட், making a small talk isn't your forte, is it? ஸோ அங்கே isn't it இருக்கு, is it not அதோட அர்த்தம். ஸோ அதோட ஆப்போசிட் என்ன, is it? ஓகே, ஸோ பாலு the bear isn't the one that saves Mowgli from the monkeys, is it? ஸோ யார் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பேர் பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் மௌக்லி பற்றி பேசவே இல்லை. ஓகே, ஸோ பேர் பற்றி பேசுனால தான் உங்கள் கடைசியில் இஸ் இட்டுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பாலுன்னும் போது அது ஒரு பையனை நினச்சி நீங்கள் வந்து இஸி அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே ராங். உங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படி தான் இருக்க போகுது. பிகாஸ் உங்களுக்கு கேள்விகள் வந்து ரொம்ப ஒரே பார்ட், ஒரே அந்த சென்டென்ஸ் ஒரு பார்ட் மட்டுமே இருக்காது. இங்கே கிளாஸ் இருக்கும், ஃப்ரேஸ் இருக்கும், டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்பீடில் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கு நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கல்ல இங்கிலீஷ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பீடாக நீங்கள் படிக்கும் போது பாலு த பேர்னுங்கும் போது நீங்கள் பாலுன்றது ஒரு பையன் அப்படின்னே நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மௌக்லின்றது ஒரு திருப்பி ஒரு பையனே இருக்கும் போது அங்கே ஆப்ஷன் ஏல என்ன கொடுப்பாங்க, isn't he அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் டிக்குன்னு போடுவீங்க. பட் ஆக்சுவலி உங்களுக்கு லாஜிக் தெரியும், உங்களுக்கு அதுக்கான ரூல்ஸ் தெரியும், எக்ஸெப்ஷன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அங்கே நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க, நீங்கள் இதனால் மறந்துடுவீங்க, நீங்கள் அதை ஓவர்லுக் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நீங்கள் யோசிக்கணும். இது ஏன் யோசிக்கணும்னா இங்கே தான் உங்களுக்கு ஆப்ஷனோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் பண்ணுறாங்கல்ல, கரெக்டான ஆப்ஷன்ஸில் பிளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே கன்ஃபியூஸ் ஆவீங்க அவங்களுக்கு தெரியும். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆப்ஷன்ஸில் வைக்கிறாங்க, இல்லை லாஸ்ட் ஃபியூ ஆப்ஷன்ஸில் வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் நீங்கள் சென்டென்ஸில் யாருக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பேர் பற்றி பேசினாலும் இங்கே இஸ் இட் அப்படி தான் வரணும். இஸி ஹிஷி அதெல்லாம் வந்து தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் நாட் சப்மிட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ் yet. have they? ஸோ அங்கே என்ன இருக்குது, have not அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் கொஷனில் have theyன்றது வரப்போகுது. ஓகே, Tina had not informed others about the change of venue. had she? ஸோ அங்கே இருக்குல்ல had not. ஸோ இங்கே உங்களோட ஆப்ஷன் வந்து had she. ஓகே, you cannot survive without your phone. can you? ஸோ இங்கே இருக்குது கேன் நாட். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கேன் ஷி அப்படின்னு தான் இங்கே இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட், யூ மஸ்ட் பி ஹியர் பை 11:30 AM. mustn't you? ஸோ இங்கே இருக்க யூ மஸ்ட். ஸோ அதோட ஆப்ஷன் என்ன, mustn't you அப்படின்னு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கௌரி இஸ் நாட் present today. is she? ஸோ இங்கே இஸ் நாட் present. ஸோ இங்கே ஆன்சர் வந்து is she. ஓகே, the teacher had asked you to submit an address proof. hadn't she? அங்கே had asked இருக்கு. ஸோ அதனால had she. ஓகே, I mean hadn't she. Next, he is the prime suspect. isn't he? ஸோ அங்கே வந்து is the prime suspectனு இருக்கு. ஸோ இங்கே ஆன்சர் என்ன, isn't he. is it is it not அப்படி தானே. ஸோ ஹாரணி அண்ட் கௌதம் were not here. ஓகே, were they? ஸோ were not தான் உங்களோட ஆப்ஷன். ஸோ உங்களோட ஆன்சர் இருக்க were they அப்படி தான் இருக்க போகுது. get me the duster. will you? நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆர்டரு, ரெக்வெஸ்ட்டு, கமாண்டு, ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா will you தான் வரணும். அங்கே வந்து இல்லை மேம் நான் ஆப்போசிட் போடுறேன், அது போடுறேன், இல்லை தப்பு, ப்ளீஸ் போடாதீங்க, தட் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ், ரெக்வெஸ்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் வில் யூ, கேன் யூ, ஷால் யூ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் யுவர் சிஸ்டர் வில் பி ப்ளீஸ் டு see this. will she அப்படின்னு கேட்குவீங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஐ டோன்ட் திங்க் யுவர் சிஸ்டர் வில் பி ப்ளீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷீ வில் நாட் பி ப்ளீஸ்ன்னு அர்த்தம். இங்கே வந்து மேம் அங்கே வில் ஷீ தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து won't she அப்படின்னு சொன்னீங்கன்னா your answer is wrong. இதுதான் போன வருஷம் ஒரு group 2 question இதே தான் ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க.
similar tones. Okay, இங்கே டோன்ட்டுன்னு இருந்துட்டு அங்கே வில் ஷீன்னு இருந்தது. எவ்ரிபடி வாஸ் லைக் வில் ஷீனா won't she அவ்வளோதான். அங்கேயும் அந்த ஆப்ஷன் பிளேஸ்மெண்ட்டில் அது நமக்கு நம்ம வேணும்னே அவங்க அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளும் போய் பொத்துன்னு விழுவோம். அது தப்பு. ஸோ இதுக்கு தான் கொஷின் ஒரு வாட்டி படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஷினை படித்தா தான் நமக்கு தெரியும். அப்படியே அப்படியே பார்த்துட்டே அப்படியே ஆன்சர் பண்ணுறது நோ, இட் டஸ் நாட் ஒர்க். இட் வில் நாட் ஒர்க். ஓகே, next, you will have waited for me, won't you? So இங்கே என்ன அர்த்தம்? You will have waited for me. ஸோ நீ எனக்காக வெயிட் பண்ணியிருப்பல்ல, அப்படி தானே அர்த்தம். ஸோ அப்போ அங்கே will youன்னு வருமா? இல்லை. ஓகே, இதுவே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இங்கேயும் நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸு தான் பண்ணணும். ஸோ won't you தான் வரப்போகுது. ஓகே, ஸோ they brought me a bottle of wine when they came, didn't they? ஓகே, ஸோ they brought, அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் past tense. ஸோ அங்கே என்ன ஆன்சர் வரப்போகுது? didn't they அப்படி தான் வரப்போகுது. ஓகே, Dom and Andrea have a baby girl, don't they? ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்குது. ஸோ இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ ஹேவ்ன்னும் போது hadn't they, have not they, இதெல்லாம் வந்து தப்பு. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ they have a baby girlனா don't they அவ்வளோதான் நீங்கள் போட போகிறீங்க. hadn't they, haven't theyலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் ரூல்ஸ். ஓகே, ஃபைன். யா, ஸோ இதோட நம்ம வந்து கொஷின் டேக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஈஸி தாங்க. இது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு 4 எக்ஸசைசஸ் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் பதிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுலேருந்து நம்ம எப்போவுமே நமக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் எப்போவுமே வந்து நமக்கு பேசிக் ரூல்ஸ் படிச்சுட்டா போதும். இதுலேருந்து நம்ம அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. சிலதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, நம்ம 4 ஆப்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ரெஸ்ட் வைஸ் இது வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோ சேலஞ்சிங்லாம் கிடையாது. இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸஸ், பாசிவ் வாய்ஸஸ் மாதிரி இவங்க ஒன்றும் அவ்வளோ சேலஞ்சிங்காக நீங்கள் வந்து எல்லாமே வந்து திருப்பி படிக்கணும். 4 ஆப்ஷனை திருப்பி 2 வாட்டியெல்லாம் படிக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கான ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டாபிக். பிகாஸ் அதுதான் வந்து சொல்ல போதில்லை உங்களோட சென்டென்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட கிளாஸஸும் சரி, மெயின் கிளாஸஸ் சரி, இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ், ஃப்ரேசஸ், அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, வேர்ப் எங்கே இருக்குது, காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்குது, இவங்கெல்லாம் யார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதில் நிறைய நமக்கு கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நானும் இங்கே ஒவ்வொரு டைப்புக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.